தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 30:3 வாசிக்கிறோம். தன் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்வதும் இல்லை. இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பரிசுத்தருடைய அறிவே அறிவு. கல்வி அறிவின் பிறப்பிடம், மடமையை நீடிக்கும் சக்தி. அது அவசியமான ஒன்றுதான். ஆனால் உயர்கல்வியோ இன்னும் படிப்பு மேல் உயர்வான மேன்மை அடைய உதவும் தேவையான ஒன்றே. அதிலும் தொழிற்கல்வி என்றால் உன்னதம், எவரையும் செழிப்புற செய்யும் பேருண்மை இது. ஆனால் உலகையே தனது கல்வி அறிவின் முதிர்ச்சியால் வியப்படைய செய்து, தனது திறமையால் அணுகுண்டை கண்டுபிடித்து மலைகளை தகர்த்து சமவெளியாக்கி விவசாயம் செலுத்திட வழிவகுக்கவே எனது இக்கண்டுபிடிப்பு என அறிமுகம் செய்த அணுகுண்டு மனுக்குலத்தை நாசமாக்கி போட காரணமானதே ஏன்? ஜப்பானியர் ஹிரோஷிமா நாகஹாஷி ஆகிய இரு பட்டணங்களுக்கும் அணுகுண்டு பிரயோகித்தால் செறிந்து சின்னாப்பின்னமாக்கி நூற்றுக்கணக்கான நூற்றாண்டுகளை கடந்து இன்னும் அழிவின் சிறைப்பாடுகளாய் சீர் செய்ய முடியாத பேரழிவின் திருச்சந்தமாய் இருக்கிறது ஏன்? கடவுள் என்கிற அன்பின் அரவணைப்பை தவறவிட்டு கல்வி என்கிறதை மாத்திரம் தீவிரப்படுத்தியதன் விளைவு இது என்று மன்னிப்பு கேட்கும் விதத்தில் ஆன்மீகம் இல்லா விஞ்ஞானம் குருட்டாட்டமானது. விஞ்ஞானம் இல்லா ஆன்மீகமும் முடக்குவாதம் போன்றது என டாக்டர் ஆல்பர்ட் ஜெக்சிங் நெஞ்சுறுதி குறிப்பிடுகிறார். இன்றைய கல்வி அறிவை சார்ந்தது, புத்திக்கு முதலம் தந்ததே ஒழிய கடவுள் நம்பிக்கையை சாராதது, பரிசுத்தரை அறிந்து கொள்வதே அறிவு என்ற நீதிமொழிகளின் உண்மைக்கு எதிரானபடியால் இன்று படிப்பாளிகள் மத்தியில் வாலிபர்களின் மனிதாபிமானம் குறைந்து போனதுடன் பாலியல் வன்முறைகள், பொருளாதார சீர்கேடுகள் மற்றும் குடிவரிகள் மடிந்துவிட்டது. எனவே திருச்சபைகளே நான் பார்க்கும்போது ஓய்வு நாள் ஆராதனையை அலட்சியப்படுத்திய விளைவு வாலிபர்கள் சரியான விதத்தில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் ஆபத்தை உணர முடியாமல் பேதைகள் தவறான வேத வாசிப்பு, ஓய்வு நாள் பள்ளிப்பாளர் தியானம், காலைதோறும் சிந்தனையை தூண்டும் காலை தியானம், இவைகள்தான் சுய கட்டுப்பாடும் மனத்தெளிவும் ஒழுக்க நெறியமாகும். மற்றுமின்றி திருச்சபையிலே நடத்தக்கூடிய ஆராதனைகள் எவ்வளவு நேரம் பேசினாலும், ஆனால் அவ்வளவு நேரம் பேசுகிறோம் என்பதில்லாமல் அவருடைய மனதிற்கு ஏற்றவாறு நாம் பேச வேண்டும். பல மணி நேரங்கள் பேசினாலும் அவருடைய இருதயத்தை தொடக்கூடிய குறைவான நேரமே அவருடைய மனதிலே தங்கக்கூடிய நேரமாக இருக்கும். அநேக படித்தவர்கள் குறைவான நேரத்திலே எடுத்து நல்ல கருத்துக்களை சொல்லுவார்கள். ஆலயம் தொழுவது சாலவு நன்று என்று சொல்லி நாம் படித்திருக்கிறோம். வாலிபர்கள் மறைந்து போன விந்தை என்னவென்று பார்க்கும்போது, பெற்றோர்களும் மறந்து போனார்கள், ஆனால் வாலிபர்களும் மறந்து போனார்கள். சாத்தானின் சீற்றத்திலிருந்து வாலிபரை காப்பாற்ற பாதுகாப்பு வளையம் தேவை. தேவனிடம் பாதுகாப்பு வளையம் ஒன்று இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ளும்போது அது நிச்சயமாக நம்மளை பாதுகாப்போம். அப்படி பாதுகாத்துக்கான வளையத்துக்குள்ளே சேர்த்துக்குள்ளே தேவன் உங்களை என்னையும் அழைக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.